ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை என்னோடு கூட சேர்ந்தே வாசியுங்கள். கர்த்தர் அவனை நோக்கி, நம்ம மாதத்துல பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நோக்கி, நீ என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். அல்லேலூயா. நீ கேட்கிற எல்லா விண்ணப்பங்களையும் இந்த மாதத்தில் தேவன் கேட்க போகின்றார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்கின்றவரா இந்த காலை பொழுதுல இணைந்து வந்திருக்கிறார். வேதத்தில் பார்க்கலாம், சாலமோன் 7 நாட்களா 7 நாட்கள் மொத்தம் 14 நாட்கள் தேவனுக்காக பண்டிகை கொண்டாடினான். அவன் கொண்டாடி முடித்து 2வது தரிசனமாய் தேவன் வெளிப்பட்ட போது சாலமோனை பார்த்து தேவன் சொன்ன காரியம், உன் விண்ணப்பத்தை கேட்டப்பா, என் சமூகத்தில் நீ கடந்து வந்து நீ செய்த எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டேன். ஆயிரம் தந்தூர் அழியில சொல்லுங்க, சகோதரர் சொல்லுற அழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ இழந்தவரை போல அமர்ந்திருக்காதபடிக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக செயல்படும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க சகோதரி. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ கட்டிய இந்த ஆலயத்தில் என் நாமத்தில் மறுபடியும் ஒழுங்கா வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கர்த்தர் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லி கர்த்தர் கேட்டுட்டாரு. மாதத்துல என்ன தேவைகளுக்காக நீ கடந்து வந்தாயோ, எந்த குறைகளை நினைத்து வந்தாயோ, ஐயோ இந்த பிரச்சனை மாறிவிடுமா, இந்த போராட்டம் நீங்கிவிடுமா, எனக்கு வருகின்ற இந்த காரியங்கள் எப்படி மாறப்போகின்றது என்று நினைத்த உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை இந்த காலை பதிலாக கேட்டேன். உன் விண்ணப்பத்தை இந்த காலை பொழுது தேவன் கேட்கின்றவராய் இருக்கிறார். 3 வித விண்ணப்பங்களை உங்கள் மத்தியிலே காண்பித்து கொடுத்து நான் முடித்து உங்களை அனுப்ப வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. முதல் விண்ணப்பத்திற்கு நேராய் கடந்து செல்வோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நம் பிள்ளைகளுக்காக பண்ணுகின்ற விண்ணப்பத்தை தேவன் கேட்கின்றாரா என்ற சிந்தை நமக்கு இருக்கலாம். அநேக நேரத்தில் நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம், ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஏன் இப்படி செயல்படுகின்றார்கள், எங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ சிந்திக்கின்றாயோ மகனே மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிள்ளைகளுக்காக நீ செய்ய போகின்ற விண்ணப்பத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கேட்கப் போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகத்தின் 17வது அதிகாரத்தை எனக்கு உங்களுக்கு நேரே திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 17வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க சகோதரி. இஸ்மவேலுக்காகவும் என்ன பண்ணாரா? இஸ்மவேல் ஆபிரகாமுடைய குமாரன் தான். ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் மேல ஒரு அக்கறை. அல்லேலூயா. ஒருவேளை ஈசாக்கை தேவன் கொடுக்க போவது உண்மைதான், ஆனா இஸ்மவேல் மேலே ஆபிரகாமுக்கு என் பிள்ளை வழி தப்பி திரிகிறது, பாவத்தில் கிடக்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்கின்றது என்று சிந்திக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் செய்த வாசிக சகோதரியாரே, இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டு
ஆசீர்வதித்து நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாகவும் பலுகவும் பெருகவும் அவனை மிகவும் அதிகமாகவும் பலுகவும் பெருகவும் பண்ணி அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவன் 12 பிரபுக்களை பெறத்தக்கதாக கர்த்தர் சொல்கிறார். நீ செய்த விண்ணப்பத்தை நான் கேட்டேன் ஆபிரகாம். ஒருவேளை இந்த காலை பொழுதிலே கடந்து வந்து உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம் எப்படி இருக்குமோ, இந்த மாதத்தின் தேவைகள் எப்படி சந்திக்கப்படுமோ, ஒருவேளை பள்ளிகளில் நான் எப்படி இந்த காரியத்தை சந்திப்போம் என்று நினைக்கின்ற உன் பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனிதனையும் புறம்பாய் தள்ளுகின்றவர் அல்ல, தன் நன்மைகளை சேர்த்துக் கொள்கின்றவர். எத்தனை பேர் விசுவாசிக்கின்ற பிள்ளைகள் மட்டும் கைகளை உயர்த்திக் கொள்கிறார். வேதம் சொல்கிறது சங்கீதங்களின் நிருபம் 16வது அதிகாரம் 6வது சங்கீதம் 1வது வசனம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என்ன பண்ணாரா? கைகளை கட்டி சொல்லு, கைகளை கட்டி கர்த்தர் காலை போல விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். என்ன பண்ணாரா? கர்த்தர் உங்க விண்ணப்பத்தையும் கேட்டாரு, உன் ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்வார். மாதத்தில் காலையில கடந்து வந்த பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டுட்டேன், உன் ஜெபத்தையும் ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆபிரகாம் செய்த விண்ணப்பத்தை மட்டும் அல்ல, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, நீங்க இந்த நாளில காலையில செய்த விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டுட்டாரு. அல்லேலூயா. நினைக்கலாம், ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்கிறார், ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு சொன்னப்பா, நான் உனக்கு சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நினைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை செயல்படுத்தத்தக்கதாக ஒருவேளை உன் பிள்ளைகளை குறித்து நீ துக்கமுகமா இருக்கிறாய் என்பதை தேவன் அறிந்தவரையினாலே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னிடத்தில் பேசுகின்றேன். ஆபிரகாமுக்கு மட்டும் அல்ல, பகல் விசுவாசமா கையெழுத்தினால சொல்லி, அது உனக்கும் எனக்கும் கூட தான். ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகளுக்காக நீ செய்கின்ற விண்ணப்பத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா. இரண்டாவது விண்ணப்பத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம். எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. 2 ராஜாக்களுக்கு எழுதின நிருபம் 21 வாசிங்க. நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஒருவேளை துக்கமுகமாய் கடந்து வந்தாயோ, இதோ என் சரீரத்தில் இருக்கிற இந்த வேதனை எப்பொழுது மாறும், இந்த சுகவீனம் எப்போ நீங்க என்று நீ ஜெபித்துக் கொண்டே தேவ சமூகத்துக்கு வந்தாயோ, கர்த்தர் சொல்லுகின்றார், உன் சுகவீனத்தை மாற்றத்தக்கதாக உன் விண்ணப்பத்தை கேட்டாராம். அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகின்றவர் அல்ல. நீ சுகப்பட வேண்டும் என்பதற்காக உன் விண்ணப்பத்தை இந்த காலை பொழுதிலே கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னை சுகப்படுத்தத்தக்கதாக உன் விண்ணப்பத்தை தேவன் கேட்கின்றவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய விண்ணப்பத்தையும் கேட்கிறாரு. முதல்ல உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கின்ற விண்ணப்பத்தையும் கேட்டாரு. இரண்டாவது, உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஆண்டவரே என் பிரச்சனை மாறட்ட ஆண்டவரே, என் சரீரத்தில் அடிக்கடியாக ஏற்படுகின்ற அந்த வேதனைகளை விட்டு அகன்று போகட்ட ஆண்டவரே, இந்த விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறாய கர்த்தர் சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்ட அந்த எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்ட அதே ஆண்டவர் இந்த காலை பொழுதுல, ஆண்டவரே இதோ உம்மை நோக்கி பார்க்கின்றேன் என்று சொல்லுகின்ற எல்லா பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் கேட்டார். விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? சங்கீதங்களின் புத்தகம் 61வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். 61வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, நீர் எங்களை கைவிடுவீர். வாசிங்க. தேவனே, என் கூப்பிடுதலை கேட்டு, என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை நல்லா புரிஞ்சீங்க. கர்த்தர் இடத்துல சொன்ன, ஆண்டவரே என் கூப்பிடுதலை கேட்டு விண்ணப்பத்தை கவனிங்க ஆண்டவரே. எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி செபித்த போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உடனே கவனிச்சிட்டாருமா. அது போல உங்க எல்லாருடைய விண்ணப்பம் கவனிக்கப்பட வேண்டுமானா நீ கேட்கணும். முதல்ல கை விட்டு சொல்ல, ஆண்டவர்கிட்ட முதல்ல கேளு, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்க, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை. தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை அப்படி கூப்பிடணும். ஹல்லேலூயா. ஏதோ தேவ சமூகத்துல ஹல்லேலூயா சொன்னா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உன் சத்தம் பரலோகத்துக்கு கேட்கணும். எசேக்கியாவுடைய சத்தம் பரலோகத்துக்கு கேட்டபடியாலே பெரிய தீர்க்கதரிசி தான் ஏசாயா. அவன் வாசலின் முற்றத்திற்கு போவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய ரிட்டர்ன் சத்தம் கொடுக்கிறாரு. உள்ள போ, என் மகனிடத்திலே சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களை உனக்கு கூட்டிக் கொடுத்தேன். மரணத்தை மாற்றக்கூடியவர் ஆண்டவர் என்பது மறந்த கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தேன். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு விண்ணப்பத்தை கவனிங்க ஆண்டவர். அப்படி கூப்பிடணும். தேவ சமுத்திரம் தான் நோயாளி மாதிரி கூப்பிடாத, நோய்களை விரட்டுகின்ற போல கூப்பிடணும். ஹல்லேலூயா. நோயாளி தான் பிரதர் அப்படின்னு இருந்தனா நான் நோய்களை விரட்ட முடியாது. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனையை பார்த்து சோர்ந்துடாதீங்க. உங்களுக்கு வருகின்ற பலவீனத்தை பார்த்து சோர்ந்துடாதீங்க. அந்த பலவீனத்துல ஆண்டவர் எப்படி நீங்க கூப்பிடுகின்ற ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், எசேக்கியா விண்ணப்பம் பண்ணும்போது உடனே கேட்டார். எசேக்கியா எதை பார்த்து விண்ணப்பம் பண்ணாரு? சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே என் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே என் பக்கத்துல என்னோடு கூட நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவரே. அப்படி என்ற அவன் விசுவாசத்துல ஜெபித்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்க கூடுமானால் பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, உங்க விண்ணப்பத்தையும் கேட்க போறாரு. உங்க விண்ணப்பத்தையும் தேவன் கேட்க போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 69வது சங்கீதம் 16வது வசனத்தை வாசிங்க. 69:14. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும், உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது, உம்முடைய உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சியும் கடாட்சி தரும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவரிடத்துல கேட்க, ஆண்டவரே விண்ணப்பத்தை கேளுங்க, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேளுங்க. அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டதும் உம்முடைய தயை நலமாய் இருக்கிறது, உமது உருக்கமான இரக்கத்தின்படி என்னை கடாட்சி தரும் என்று தேவ சமூகத்திலே கேள். ஹல்லேலூயா. அதே சங்கீதம் 33வது வசனத்தை வாசிங்க. எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கின்றார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். ஹல்லேலூயா. விசுவாசமா சொல்றது, கர்த்தர் எளியவருடைய விண்ணப்பத்தை தான் கேட்கிறார்ப்பா. பக்கத்துல கை கொடுக்கிறது, எளியவர் யார்? என்ன சொன்னாங்க? நீங்கதான் எளியவர். ஹல்லேலூயா. நான் தான் எளியவர். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்கின்றார், என்ன தூரம் தள்ளுவதே இல்லை.
அல்லேலூயா. எசேக்கியா தன் வாழ்க்கையில எளிமையா இருந்தபடினால அதுக்கப்புறம் பெருமை வந்துச்சு, அதை குறிச்சு பேச வேண்டாம். ஆனால் அந்த சூழ்நிலை அவன் எப்படிதான் இருந்தான், எந்த நாட்களுமே மன மேட்டிமையே இல்லை. அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்புக்கொடுத்து கர்த்தர் கேட்டார். அது போல தேவ சமூகத்துல கடந்து வந்து எந்த பிள்ளைகள் உங்களை தாழ்த்துகின்றீர்களோ, எந்த பிள்ளைகள் கேட்கின்றீர்களோ, உடனே ஆண்டவர் இறங்குகின்றவராய் இருக்கின்றார். பகவத் சொல்லி என் விண்ணப்பத்தை கேட்டார். விசுவாச அறிக்கையில் என் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்கிறவர் என் கண்ணீரை காண்கிறவர். அல்லேலூயா. இன்னொரு 8 வாசகம் சங்கீதம் 102:1 வாசிங்க. என் கூப்பிடுதல் சத்தம் உங்கள் செய்வதா வாசிங்க. சங்கீதம் 102:1. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதலில் அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும், என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. அப்ப எப்படி கூப்பிடணும்? எப்படிமா கூப்பிடணும்? அவருக்கு சேரத்தக்கதாக கூப்பிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பானா. பாதி பேர் எத்தனை பேர் விழிச்சிருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா விழித்திருக்கிற அல்லேலூயா. தூங்குறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேதம் சொல்லுகின்றது, தேவன் உன் பிள்ளைகளுக்காக செய்கின்ற விண்ணப்பத்தையும் கேட்கின்றார். ஒருவேளை உன் சரீரத்திலே நீ நினைத்து பயந்து கொண்டிருக்கிற இந்த காரியத்திலிருந்து விடுதலை கிடைக்குமோ என்கின்ற அந்த காரியத்தின் விண்ணப்பத்தையும் தேவன் கேட்கின்றவராய் இருக்கிறார். அநேகருக்கு எதை கண்டு பயம்? எறும்புனா கூட ஏதாவது ஒரு சின்ன காரியம் தான் கூட, ஐயோ எனக்கு இந்த காரியம் நிகழ்ந்திருக்குமோ. நைட்ல என்ன பண்ணுவோம், நம்ம அறியாமலே ஏதாவது குழுமையா சாப்பிட்டுருவோம். காலையில கொஞ்சம் தொண்டை வலிக்கும். அல்லேலூயா. உடனே நம்ம என்ன நினைச்சிருவோம், எனக்கு அல்லேலூயா. அந்த நினைவுகளை தேவன் அறுத்து போடத்தக்கதாக சொல்கிறார். என் விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா. மரண தருவாயில் இருக்கிற எசேக்கியாவை தேவன் வாழ்வை மாற்றக்கூடுமானால், அல்லேலூயா, அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றவங்க எல்லாருடைய விண்ணப்பத்தையும் அவர் கேட்கக்கூடும். அல்லேலூயா. மூன்றாவது விண்ணப்பத்திற்காக வருவோம். நாம் வழித்துணைக்கு ஒருவரையும் தேடாத வழிக்கு. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம ஒரு காரியம் செய்வோம், நம்ம எங்க போனாலும் தனிமையா போக மாட்டோம். யாராவது ஒருத்தர் கூட வந்தா நல்லா இருக்குங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வழித்துணைக்கும் ஒருத்தரையும் தேடாத, நான் உங்க கூட வரப்போகின்றேன். அதற்காகவும் தேவன் விண்ணப்பத்தை கேட்கின்றவராக இருக்கிறார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் ஏன் இத்தனையாக பிரயாசப்படுகின்றேனே, ஆனா ஒருவரும் எனக்கு வழித்துணையா இல்லையே. ஆண்டவர் சொல்ற, இந்த மாசம் நான் உன் கூட வழித்துணையா வரேன். நீ நடக்க போகின்ற வழியெல்லாம் உன்னோடு கூட வருகின்றேன். உன் வாழ்வை மாற்றத்தக்கதாக, உன்னோடு கூட பேசத்தக்கதாக, நீ சோர்ந்திருக்கிற நேரத்தை எல்லாம் உன் சோர்வை மாற்றத்தக்கதாக. அல்லேலூயா. எனக்கு வாசிக்கும் எஸ்ராவுக்கு இருக்கும் 8வது அதிகாரம் 23வது வசனம். அப்படியே இல்ல 22 சாரி 22 வசனம் 23 வசனம். அப்படியே உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். நல்லா புரிஞ்சுங்க, எஸ்ரா தன்னுடைய வார்த்தைகள் சொல்ற, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். எதையும் அவங்க தேடுறாங்க. எப்படிதான் தேடுறாங்க? உபவாசம் பண்ணி தேடுகின்றார்கள். அல்லேலூயா. உடனே தேவன் என்ன பண்றார்? விண்ணப்பத்தை கேட்கின்றார். ஒருவேளை உபவாசம் பண்ணி தேடுகையிலே தேவன் விண்ணப்பத்தை கேட்பார். ஆனா அவங்க எதை தேடினாங்க என்பதை நம்ம வாசிப்போம். 22 உபவாசம் சகோதரி. வழியில் சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகின்றவர்கள் எல்லோர் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று அவருடைய வல்லமையும்
அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் விலகுகிறவர்கள் எல்லோர் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு நல்லா புரிஞ்சுங்க. எஸ்ரா வழித்துணைக்கு யாராவது எங்களுக்கு சத்துரு எங்களை எதிர்கொண்டு விடுவானோ என்று ராஜாவிடத்துல எதை கேட்கவே இல்லையா? குதிரையும் கேட்கலையா, படை தலைவரையும் கேட்கலையா. ஆனா நம்ம வழித்துணைக்கு எல்லாரையும் கேட்போம். நீ என் கூட வந்துரு, நீங்க என் கூட வந்துரு, நீங்க இல்லைன்னா நான் போகவே மாட்டேன். அல்லேலூயா. எஸ்ரா சொல்லுகின்றான், இதை கேட்கறதுக்கு நான் வெட்கப்படுறேன். ஏன்னா என் ஆண்டவர் என்னோடு கூட வழித்துணையாய் வருகின்றார். நான் சொன்ன ஆண்டவரே, இனி நடக்க போற பாதையெல்லாம் கருத்தை பிடிச்சு கொண்டு நடப்ப ஆண்டவரே. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முத்தமேனிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முத்தமேனிகள். நடக்க முடியவே நடக்க முடியவே நடக்க முடியவே நடக்க முடியவே தாங்கிக் கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் கடல் மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முத்தமேனிகள். அப்பா பாத்திக்காங்க ஆண்டவரை, என்ன தாண்டி கொள்ளுங்க ஆண்டவரை. நீ நடக்க போற பாதையெல்லாம் என்னை ஏற்றி கொள்ளுங்க ஆண்டவரை. அல்லேலூயா. நீங்க என்ன நடத்தி போங்க, அடுத்தவங்களை கேட்காதீங்க. அல்லேலூயா. நீங்க அடுத்த நம்புற வரைக்கும் 50 தான். பக்கத்துல கை பிடிச்சு சொல்ல, அடுத்த நம்புற வரைக்கும் 50 தான். அல்லேலூயா. எஸ்ரா சொல்லுகின்றார், நாங்க வெட்கப்படுறோம்ப்பா. ஏன்னா எங்களோடு கூட எங்கள் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் காட்டிலும் ஒரு மனுஷன் நடத்திடுவான் நான் நினைச்சா நான் வெட்கப்படணும் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ வழித்துணைக்கு ஒருவரையும் தேடாதபடிக்கு ஆண்டவரையே கூட உன்னோடு கூட அழைத்துக் கொண்டு சொல்லு, உன்னோடு கூட நான் வருகின்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படியாப்பட்ட விண்ணப்பத்தை தான் ஆண்டவர் கேட்டார். 23வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்க தேவனிடத்துல அதையே தேடினோம். ஆண்டவரை, நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரை. நீங்க இல்லைன்னா வாழ முடியுமா? நீங்க கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க இல்லைன்னா கூட இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியுமா? நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்க கற்றுக்கொள்ளுங்கள். மற்றவங்களை பார்த்து நீங்க என் கூட வாங்க, நீங்க என்ன நடத்துங்க, நீங்க என்ன நடத்துங்கன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, நீ என்ன கூப்பிடு. வேதமும் அதை காண்பித்து கொடுக்கிற. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்க தேவனிடத்துல அதையே தேடினோம். நீங்க எங்க கூட வரதான் ஆண்டவரை தேடுறோம். ஒரு மனுஷனை தேடாதபடிக்கு மற்றவர்களை தேடாதபடிக்கு பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, ஆண்டவர் என் கூட வர இந்த மாதத்தான் அவரை தேடுவேன். அவர் ஒரு மனுஷனோடு கூட வந்தாருன்னா அந்த காரியம் அற்புதம் தான். அவர் மோசையோடு கூட வந்தபடியினால செங்கடல் அவர்களுக்கு முன்பாக தடையை பண்ண முடியவில்லை. அல்லேலூயா. யோர்தான் குவியலாக நின்றது, ராஜா வருகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்கையிலே கட்டாந்தரையிலே நடப்பது போல நடந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. 13 கிலோமீட்டர்களுக்கு என்ன பட்சம் தண்ணி நின்றது. காரணம் என்ன சொல்லுங்க? மனுஷன் வந்ததுனால இல்லமா, மற்றவங்க வந்ததுனால இல்லமா, உறவுக்காரன் வந்ததுனால இல்ல, நினைச்சவன் வந்ததுனால இல்ல, ஆண்டவர் அவர்களோடு கூட வந்தபடியாலே அவர்களுக்கு எதிரடையால் ஒன்றும் நிற்க முடியவில்லை. அல்லேலூயா. சொன்ன ஆண்டவரே, நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே, நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே. எஸ்ரா விண்ணப்பம் பண்ணுகின்றார். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதையே தேடினோம். முதல்ல கேட்கிறது, நீ எதை தேடுற? மனுஷனையா மற்றவங்களையா? தனியா போகும்போது கூட சொல்ல, ஆண்டவரே நான் உங்க கையை பிடிச்சிக்க ஆண்டவரே, நீங்க என் கையை பிடிச்சிக்க ஆண்டவரே. அப்பாவோடு கூட பிள்ளைகள் பேசுவது போல பேசிக்கொண்டே போங்க. அனைவருக்கு பைத்தியமா தோணலாம்,
ஆனா தேவன் சொல்றாரு, ஞானிகள் வெட்கப்படுத்த முடியும், பைத்தியங்களை தெரிஞ்சு கொள்ளப்பா. உள்ளவைகளை அவமாக்க முடிக்கு இல்லாத உண்மையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். அல்லேலூயா. எஸ்ரா அழகா எழுதி வச்சிருக்கான். நாங்க ஒரு நாளும் மத்தவங்களுக்கு தெரியலப்பா, போர் செலவுலையும் படைத்தலைமையும் எங்களுக்கு வேண்டாம்பா. ஆண்டவரே, நீங்க எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நீ நடத்தினா அத்தனை அருமை ஆண்டவரே. நீ நடத்தினா அற்புதம் ஆண்டவரே. நீ நடத்தினா குறைவில்லை ஆண்டவரே. அல்லேலூயா. அதுக்கு மட்டும் இல்ல, குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரே, என்னோடு கூட என் குடும்பத்தை நடத்துறதுக்கு நீங்க வாங்க ஆண்டவரே. என் சுய பலத்துல நான் நடத்துவேன் நினைக்காதபடிக்கு, என் சரீர பலத்தில் நான் நடத்துவேன் நினைக்காதபடிக்கு, என் குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன நடத்துறதுக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, என் குடும்பத்தை நடத்துவதற்கும், என் பிள்ளைகளை நடத்துவதற்கும், என் உற்சாக உறவினரை நடத்துவதற்கும் என்னோடு கூட நீங்க வாங்க என்று கேளுங்க. காலை பொழுது கர்த்தர் வருவார். கூப்பிடும் போது கர்த்தர் வருகின்றவரா இருக்கிறாங்க. ஆனா நம்ம எப்படி கூப்பிடணும்? மனசோடு கூடும். வந்திருக்க ஆண்டவரே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதோட நான் தானே பிரயாசம் பண்ணோம், நான் தானே செய்யறேன், நான் தானே விழுகிறேன், நான் தானே எழுதுறேன் அப்படின்னு சொல்லாதபடி ஆண்டவரே, எல்லா நேரத்திலும் விழாதபடிக்கு என்னை தூக்கி எடுக்கிற ஆண்டவரே. அனிமையின் பாதையில நான் நடக்கும் போது என் கரத்தை பிடிச்சு, நான் உன்னை தூக்கிட்டு போற மகனே, நான் உன்னை தூக்கிட்டு போற மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எனக்கு ஆறுதல் செய்கின்ற கர்த்தர் நீர் அல்லவா? என்னை ஆசீர்வதிக்கின்றவர் நீர் அல்லவா? என்னை பலப்படுத்துகின்றவர் நீர் அல்லவா? பிள்ளைகளுக்காக செய்கின்ற விண்ணப்பத்தையும் கேட்கின்றார். சரீர பலவீனத்திலிருந்து பலவீனத்தை மாற்றக்கூடிய விண்ணப்பத்தையும் கேட்கின்றார். மூன்றாவதாக, வழித்துணைக்கு நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். யோபுக்கு எழுதின நிருபம் 22வது அதிகாரத்தில் 27வது வசனம் சொல்கிறது. எடுத்து வாசிப்போம். யோபுக்கு எழுதின நிருபம் 22:27 வாசிக்கும். நீர் அவர்களை நோக்கி விண்ணப்பம் பண்ண உனக்கு செவி கொடுப்பார். நீ அவரை நோக்கி என்ன பண்ணு? விண்ணப்பம் பண்ணுப்பா. நீ அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண, அவர் உனக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். என்ன பண்ணுங்க? அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. மனுஷங்க மத்தவங்க இல்லப்பா, அவரையே நோக்கி விண்ணப்பம் பண்ண. யோபு கற்றுக் கொடுக்கின்ற ரகசியத்தை நான் அவரை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ணேன். அல்லேலூயா. யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ண போற? இந்த மாசம் சில நினைச்சிருப்பீங்க, இந்த மாசம் ஃபுல்லா உன் தலையர் தான் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. நீ சொல்லு, ஆண்டவர் தலையர் தான். ஆண்டவர் நடத்த போறாரு, ஆண்டவர் செயல்படுத்த போறாரு, எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்ய போகின்றார். நீ அறியாதவங்க கெட்டாதவங்க பெரிய காரியத்தை இந்த மாதத்துல ஆண்டவர் உனக்கு செய்ய போகின்றார். இது தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ அறியாத எட்டாதவன பெரிய காரியத்தை இந்த மாதத்தில் உன் வாழ்க்கையிலே நான் நடப்பித்து காட்டப் போகின்றேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கும். சங்கீதங்களின் புத்தகம் 5வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. 5. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே, என் தேவனே. நல்லா புரிஞ்சுங்க. கெஞ்சாதீங்க, கொஞ்சுங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாதீங்க? கெஞ்சாதீங்க, கொஞ்சுங்க. எல்லாம் கெஞ்ச கத்து கொடுப்பாங்க, நான் கொஞ்சம் கத்து கொடுக்கிறேன். அவரை பார்த்து எப்படிதான் கேட்கணும்? வாசிங்க சகோதரி. என் ராஜாவே, என் தேவனே. நல்ல புரிய கேட்கணும். என் ராஜாவே. மனுஷனை பார்த்து கேட்டுருப்போம். மனுஷன்லாம் கொஞ்சம் ராஜா இல்ல, இப்ப ஆண்டவரை கொஞ்சம் என் ராஜாவே, என் தேவனே, என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, ஐயா என்று சொல்லி சுகமாக்கி, விண்ணப்பத்தை சங்கீதம் 28 6வது வசனம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். கைகளை தட்டி சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா. விண்ணப்பத்தின் சத்தத்தை இந்த நாள்ல என்ன பண்ணிட்டாரு? கேட்டார். நீங்க எதை இந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணாலும் அற்பமா கேட்காதீங்க. ஆண்டவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கேட்க, உங்க தகுதியை பார்க்காதீங்க. உங்களுக்கு இதுதான் வந்து ஆண்டவர் தான் கொடுப்பா நினைக்காத. எல்லாம் மட்டும் செய்ய அவர் வல்லவர். வான பூமி அவர் தான் உண்டாக்கினார், சர்வத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை கொண்டு சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தக்கூடமான நீ கேட்கின்ற எல்லா காரியத்தையும் அவர் செய்யக்கூடும். அற்பமா கேட்காதீங்க. அற்புதமானவரிடத்துல எப்படி கேட்கணுமோ அப்படி கேளுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதங்கள் புத்தகம் 88வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிங்க. வாலிப தம்பிங்க எடுத்தீங்கன்னா வாசிங்க. நானே கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். கைகளை தட்டி இந்த காலையிலே உம் விண்ணப்பம் அவருக்கு நேராய் வரட்டும். தம்பி படிச்சது மட்டும் இல்ல, நாம சொன்ன ஆண்டவரே கர்த்தாவே, நானே கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். ஹல்லேலூயா. யார் தான் கூப்பிடணும்? முதல்ல கைப்பிடிச்சு சொல்லு. யார் தான் கூப்பிடணும்? நீங்க தான் கூப்பிடணும். அடுத்தவங்க கூப்பிட்டாதான் வராது. ஹல்லேலூயா. நீ கூப்பிட்டாதான் தேவன் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதனால நாம் கூப்பிடத்தக்கதாக தேவ சமுத்திரம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, விண்ணப்பத்தை கேட்கின்றவரே, மாதத்திலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். ஒரு முழங்கால் படிக்கிட்டு தேவ சமூகத்துல, ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்க. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை தள்ளாமல் எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்க. தகப்பனே எங்கள் விண்ணப்பத்தை கேளுங்க. ஆண்டவரே இந்த மாதத்துல உன்னுடைய எத்தனை தேவை இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் முழங்கால் படிக்கிட்டு நீ சத்தம் போட்டு ஜபிக்க வேணாம். உன் விண்ணப்பத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்க போற. உன் தேவைகள் எத்தனை ஆகட்டும், அதை ஆண்டவர் சந்திப்பாரு. மறுபடியும் சொல்ற, சத்தம் போட்டு தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க. உங்கள் ஜபங்கள் அண்ணால போல இருதயத்திலிருந்து அவருக்கு கடந்து வரட்டும். நீ பண்ணுகின்ற இந்த விண்ணப்பம் இந்த மாதத்தில் உடைய எல்லா தேவைகளும் சந்திக்கத்தக்கதாக, உன் குறைவுகளை நிறைவாக்கத்தக்கதாக, அது உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றட்டும், உன் சுகவீனத்தை மாற்றட்டும், உன் வழிகளிலே அவர் வருகின்ற காரியத்தை செய்யட்டும். தேவ சமூகத்துல நம்ம விண்ணப்பம் பண்ண போனா அவர் கேட்க போறாரு. எத்தனை பேர் விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே இந்த நாளிலே நான் தகப்பனே உன் பிள்ளைய போல கடந்து வந்தேன், இந்த தேவ சமூகத்தில் நான் விண்ணப்பம் பண்ண போறேன், எங்கள் விண்ணப்பத்தை கேட்க நீ ஆயத்தங்களோட இருப்பதற்காக நன்றி என்று சொல்லி 2 கைகளையும் உயர்த்தி, ஒருத்தருக்கு உங்களுடைய சத்தம் ஒருவருக்கும் கேட்காதபடிக்கு தேவ சமூகத்தில்